ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்துட்டு பாய் தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில். அது நான் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த பாய் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற கொல்லையில் வந்திருக்கோம். நம்ம பாய்கள் நிறைய தயாரிப்பாங்க. பாய்கள் தயாரிக்கிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோரையில் தயாரிப்பாங்க, மூங்கிலில் தயாரிப்பாங்க, அதே மாதிரி பனவு ஓலை, தென்னங்கீற்று, இது மாதிரி நிறைய விதவிய மெட்டீரியலை யூஸ் பண்ணி பாய் தயாரிப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோரையில் எப்படி பாய் தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி கோரையிலேருந்து பாய் தயாராகி நம்ம படுக்கிற அந்த பாயாக வருது அப்படின்றது வரலையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோரையை முதல்ல பார்த்துட்டு வயலுக்குள்ளே போயிட்டு கோரையை முதல்ல பார்ப்போம். கோரையிலேருந்து அது எப்படி ப்ராசஸ் பண்ணி பாயா மாறுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கோரைக்கொல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான இது ஒரு வகையான புல்லு தான். இந்த புல்லுலேருந்து தான் நம்மளுக்கு பாய் தயாரிக்கப்படுது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இன்னும் இப்போ தான் இந்த கோரை இன்னும் ஸ்ட்ராங்காக ஹைட்டாக வளரணும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதை வெட்ட ஆரம்பிப்பாங்க. உங்கள் கண்ணுக்கிட்ட தூரம் வரலையும் பச்சையாக தெரிறது எல்லாமே கோரைகள் தான். இதுதான் நம்மளுக்கு பாய் தயாரிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு மூலப்பொருள். இதுல இருந்தா நம்மளுக்கு பாய் தயாராகுது. இது நம்ம கரெக்டா இது நம்ம நெல் இருக்கிற மாதிரி தான். இதுவும் அழகா அறுத்து அதை காய போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாயா தயார் பண்றாங்க. நம்ம கோரை கட் பண்ணி அது எப்படி காய வச்சிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக உங்களுக்கு கோரையை கட் பண்ணி காய வச்சுருக்காங்க. கட் பண்ண அடுத்த ப்ராசஸே இதுதான். இதோ தெரியுது இல்லைங்களா, இந்த கோரை இதை இது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. 2 பேர் படுக்கிற பாய், 1 பேர் படுக்கிற பாய், அப்புறம் பந்திக்கு போடுவாங்கள்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு பந்தி பாய் அப்படின்னு 3 விதமான சைஸில் நம்ம பாய்கள் தயாரிப்பாங்க. இது அந்த புல்லோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாய் தயாரிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா 2 பேரா 1 பேர் படுக்கிற பாய் அளவுக்கு இந்த கோரையோட லென்த் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், இந்த பாட்டம் இருக்குது பாருங்கள், இதை கட் பண்ணுவாங்க. அதேமாரி மேலே டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, இதையும் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி 2த்தையும் சைஸ் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோரையை முதல்ல 2ஆக கட் பண்ணி போட்டுப்பாங்க. கலர் பண்ணி அழகாக காய வச்சுருக்காங்க. இது வயலட் கலரு, க்ரீனு, ரெட்டு, அந்த மாதிரியான பல வகையான கலர்களில் இப்போ காய வச்சிட்ருக்காங்க. இப்போ மேஜராக 3 கலர். இப்போ அவங்க காய வைக்கிறதுக்காக அழகாக பெரட்டி போட்டுட்ருக்காங்க. அதாவது கீழே மேலே காஞ்சிருக்கும். இப்போ கீழே அழகாக பெரட்டி கீழே உள்ள பக்கமும் காய வைக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. கைஸ், இங்கே பாருங்க, இதுதான் அந்த கலர் காய்ச்சி வைக்கிற அந்த ஒரு ட்ரம்மில் காய்ச்சுறாங்க ஒவ்வொரு கலராக. இது வைலட், இதுவும் வைலட்டு தான் நினைக்கிறேன். இது ரெட்டு, அது க்ரீனு, அதுவும் ரெட்டு. ஸோ இந்த ட்ரம்மில் கலர் காய்ச்சுவாங்க. இந்த அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இந்த காய்ச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த புல்லை கட் பண்ணதுக்கப்புறம் காய வச்சு இந்த மாதிரி தான் கலர் பண்ணுவாங்க. பாதி கலர் தான் பண்ணியிருக்காங்க. காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கும் கலர் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் வாரியாக அந்த கோரையை பிரிக்கிறாங்க. 2 பேர் 1 பேர் படுக்கிற பாய்க்கு தகுந்த மாதிரி ஹைட்டை பிரித்து இங்கே வைக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த பாய் தயாரிக்கிற அந்த இடத்துக்கு வந்துருக்கோம், அந்த மினி ஃபேக்ட்ரிக்கு. இங்கே பாய் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் நிறைய விதமான மிஷின்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் இல்லை, இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு. மெஷின் போடுறதுக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் காட்டிடலான்ட்டு. ஒரு ஆள் படுக்கிற பாய், அது 2 ஆள், அது 2, அதுவும் 2 ஆள் தான். அது 2 டிசைன் பாய். இது டிசைன் பாய். இது நார்மல் நம்ம இந்த பார்டர் பண்ணி போடுறோம் அந்த பாய். அது ஃபர்ஸ்ட்ல இருக்குது கல்யாண பாயா? பாய் எல்லா பாயுமே ஓட்டலாம், எல்லா டிசைன் பாயும். ஓகே ஓகே ஓகே. இது எப்படி போடுவீங்களா? போடுவீங்களா?
இப்போ நம்ம பார்க்குற இந்த மாதிரி தான் வந்து பாய் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 70லேருந்து 100 வரலையும் வந்துட்டு பாய் தயாரிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 பேர் படுக்கிற பாய், பார்டர் பாய். ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசைன் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் அந்த கலர் போட்டுருமா, லிவரை போட்டோம்னா இந்த கலரை மாற்றினா அந்த குறை மட்டும் இங்கே வரும், இந்த குறைங்க நீங்க தான் மாற்றணுமா? அதுவும் மாற்றணும். ஒரு பக்கம் மட்டும் தானே மாறி வந்து இது அடிக்கடி சிக்கிக்குமா? அதனால நம்ம ஏன் என்னாச்சு அது? இந்த பக்கம் போற ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் வராது போற. ஓ, இந்த மாதிரி பெருசா கொடுக்குறாங்கல்ல, ஆமா, அது மாதிரி போட்டால் வந்து முட்டாய் வரதுல அடுத்து எடுத்து அட்டையை செட் பண்ணி அதை விட்டாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பேர் தேவி பொண்ணு மாப்பிள்ளை என்ன டிசைன் கொடுத்தாலும் அப்படியே வந்துடும். என்ன டிசைனுக்கு இது வந்து தாமரை குத்து வருதாதான் பேர் என்ன பேர் வேணாலும் போடலாம். இது வெளியில வர்றது பாயோட முடிஞ்சிச்சு. இது வந்து 2வது பாய் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக இந்த பாய்கள் எல்லாம் ஜாயிண்டாக தயாரித்ததை எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி அந்த ஓரத்தில், அதாவது இந்த 2 சைட்லையுமே வந்து இந்த கோரைங்கெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த இதில் காட்டுற மாதிரி தனியாக சிசர் வச்சு 2 பக்கமும் கட் பண்ணுவாங்க. ஒரு பாயோட ரேட் எவ்வளோங்க ஆகுது? ஒரு பேர் பாய் வந்து 100 ரூபா, 2 பேர் படுக்கிறது 150 ரூபா. திக்னஸ் வந்து நல்ல மெலிசி பாய் சொல்றீங்க. ஓகே ஓகே, 2 தரம் தானே இருக்கு இப்போ, 2 தரம். இந்த கோரப்பாயில் நம்ம தூங்குறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து இந்த சூடு அப்படின்றதெல்லாம் இருக்காது. நம்ம மேட்ரஸில் படுக்கிற அளவுக்கு வந்து இந்த கோரப்பாயில் வந்து சூடுலாம் இருக்காது. நம்ம நல்லா நீட்டி மட்டமாக தூங்குறதுனால நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஒவ்வொரு பாயும் கட் பண்ணி இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ்லாம் வந்து இதாகும். இந்த மாதிரி கட் பண்ண அந்த குப்பைங்கள்லாம் இங்கே இருக்கும். இதை வச்சு அவங்க வந்து கலரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கலரு காய்ச்சறதுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. பாய் தொழில் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி, நாமக்கல், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி, ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். இதோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து பாய் வந்து மேக்கிங் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து விளக்கியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, இது மாதிரி இன்னொரு சூப்பர்பான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.